Hello guys, this is Riaz. Welcome back to Brainy Medic Neat Tamil. இந்த வீடியோ ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவா இருக்க போது ஏன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த வீடியோ இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் பேசுறதுக்கான ஒரு வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோல நிறைய பேர் போடுறாங்க டீகோடிங் நீட்னு சொல்லி. பட் எல்லாமே நடக்குதான்னு கேட்டா கிடையாது. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லார மாதிரியும் ஒரு 4 டாபிக்கை சொல்லிட்டு இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும், இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும், பேப்பர் இப்படி வரும் அப்படி வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நாங்க தான் அது பண்ண போறது கிடையாது. பேப்பரை அச்சடிச்ச மாதிரி கொடுக்க போறோம். நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிடுறேன். நீட் 2025 பேப்பர் அப்படின்னு துப்புற மாதிரி ஒரு பேப்பர் வரும். அண்ட் அகெயின் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு, சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நான் சீரியஸா சொல்றேன். ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதவங்க எல்லாரும் கடைசியில் நான் திருப்பி சொல்கிறேன், அடுத்த வருஷம் உட்காந்து முக்கிட்டு இருப்பேன். இந்த வருஷம் யூ வில் நெவர் கெட் இன்டு மெடிக்கல் காலேஜ். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். இப்போயும் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ சூட் ஆகும். ஓகே, சரி, என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்? ஹவு வில் பி நீட் 2025. நீட் 2025ஓட நிலைமை என்ன இருக்கும், என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதை நான் எதை வச்சு இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன்னா, previous year analysis and some factors are there. இதை வச்சு தான் அனலைஸ் பண்றோம். ஓகே, அண்ட் இந்த வீடியோஸ்ல லாஸ்ட் இயர் நீட்ல நாங்க என்ன பெரிய விஷயத்தை பண்ணிருந்தோம்னு சொல்லியும் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீட் 2025 பாத்தீங்க அப்படின்னா 90 minutes, சாரி 90 questions, டோட்டலா 180 questions. இந்த இடத்துல பிசிக்ஸ்ல 45 question, கெமிஸ்ட்ரியில 45 question, அண்ட் பயாலஜில 90 questions. இந்த மெத்தடுக்கு திருப்பி வந்துருச்சு. இது மேட்ரு இல்லை. இப்போதான் லாஸ்ட் ஒரு வாரமா ஃபுல்லா ஜேஇ ஐஐடி எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அது போயிட்டு இருந்துச்சு. அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடவுளே கொஸ்டின் பேப்பராடா அது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுடா. ஒரு கொஸ்டின் பேப்பரும் லிட்ரலி நான் சொல்றேன், கெமிஸ்ட்ரியில கொடுத்த கொஸ்டின், பிசிக்ஸ்ல கொடுத்த கொஸ்டினுக்கு 1/2 மணி நேரம் ஆகாது சால்வ் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு. பிஒய்க்யூல இருந்து கொஸ்டின், ஒன்லைன் கொஸ்டின், 2 ஸ்டெப்பு மேல ஒரு கொஸ்டின் கூட போல. எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனா 2-3 கொஸ்டின், லைக் 2 ஸ்டெப் மேல போன கொஸ்டின் 2-3 கொஸ்டின் தான் இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே ஜேஇஇ ஐஐடி எக்ஸாம் அது. ஓகே, அதுக்கே இந்த நிலைமைனா நீட்டோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு புரியல. என்டிஏ கட் ஆஃப் இறக்குற ஐடியால இல்ல, கட் ஆஃப் ஏத்துற ஐடியால இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காம்படிஷன் ஒரு வார்த்தை வந்துடும் நடுவில். பட் ஸ்டில், ஸோ ஜேஇ எக்ஸாமினேஷனோட பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்ரி இயர் ஜேஇயோட டஃப்னஸ் எது இருக்கோ அதோட ஈஸியாக தான் நீட்ல வரும். ஸோ இந்த வருஷமும் ஜேஇயோட பேப்பர் பார்த்தீங்கன்னா, அண்ட் இது வரைக்கும் நாங்கள் நடத்திட்டு இருந்த லெசன்ஸ் எல்லாத்துலையுமே இப்போ எங்களோட யூடியூப் சேனல் லைவ் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னாலே ஸோ எல்லா சாப்டர்ஸுமே போயிட்டு இருக்கு, டெய்லி லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலயே எடுத்து பார்த்தனால முக்கால்வாசி கொஸ்டின் அதுல இருந்தே சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த நீட்டுக்கான லெக்சர்ஸ் பார்த்தே நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் சப்ஜெக்ட் வைஸ் அனலைஸ் போடுறேன். சரியா, ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் அனலைஸ் சொல்லிடுறேன். ஸோ நீ பிசிக்ஸ் பார்த்த அப்படின்னா மொத்தமா 45 கொஸ்டின், கரெக்டா? ஸோ 45 கொஸ்டின்ல எழுதி வச்சுக்கோ 30ல இருந்து 35 கொஸ்டின் டப்பா கொஸ்டினா இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், என்னோட வார்த்தை முடியலைன்னா நீ பாரு, டப்பா கொஸ்டினா இருக்கும். அண்ட் நான் அகைன் இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன், லெக்சர் நோட்ஸ்ல இருந்து நான் சொன்ன கொஸ்டின்ஸை நான் எடுத்து செதுக்குவேன். எத்தனை கொஸ்டினை? 45 கொஸ்டினை எடுத்து செதுக்குவேன். நான் பேச மாட்டேன், நோட்ஸ் பேசும். ஓகே, ஸோ 30ல இருந்து 35 கொஸ்டின் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி 2 ஸ்டெப் மேல போகாத கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. என்னது? 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் மேல கொஸ்டின் போகாது, 2 ஸ்டெப் மேல போகாது. ஆனா அந்த கொஸ்டினை கூட ஆன்சர் பண்ண முடியாம நிறைய பேர் துடிப்பீங்க. ஏன்னா நீங்க படிச்ச கிராஸ் பண்ணி அதை அப்ளை பண்ண தெரியாம, அந்த எம்சிக்யூ எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிற 10 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, 10 கொஸ்டின் கான்செப்சுவலா இருக்கும். சரியா? இந்த 10 கொஸ்டின்ல தான் இந்த வருஷத்துக்கான ரேங்க் அடிப்படும். நான் திருப்பி சொல்லிடுறேன், இந்த 10 கொஸ்டின்ல சாமர்த்தியமா கான்செப்சுவலா, அதுக்கு தான் கான்செப்சுவலாவும் நடத்திட்டோம். சிம்பிளா என்னென்ன கொஸ்டின் வருமோ அதையும் நடத்தியாச்சு. ஸோ கான்செப்சுவலாவும் நடத்தியாச்சு, டீப் கான்செப்ட்லாம் நடத்தியாச்சு. சப்போஸ் ரொம்ப ஹை லெவல்ல கொஸ்டின் கேட்டாலும் அது ஆன்சர் பண்ற மாதிரியே நடத்தியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். ஹை லெவல்ல கொஸ்டின் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும் சொல்லியாச்சு, மீடியம்ல வந்தாலும் சால்வ் பண்ண எப்படி சொல்லியாச்சு,
அண்ட் பேசிக்கா கொஸ்டின் வந்தா லாஜிக் பேஸ் பண்ணி எப்படி இப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கொஸ்டின் சால்வ் பண்றதுன்றதையும் சொல்லியாச்சு. ஸோ ஒன்று நாங்கள் சொல்லி நடத்திட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் பிசிக்ஸோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அகைன் நீங்க வா கெமிஸ்ட்ரி பாரு. ஸோ கெமிஸ்ட்ரி அகெயின் சொல்லிடுறேன். டோட்டலா அகெயின் 45 கொஸ்டின்ல மேக்சிமம் மிஞ்சி போனா 14 கொஸ்டின் தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சரியா? மிச்சம் 14 கொஸ்டின் போக மிச்சம் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ 30ல இருந்து 32 கொஸ்டின் ஆர்கானிக் இன்ஆர்கானிக். ஓகே, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் நான் திருப்பி சொல்றேன். நான் சொல்ற பாயிண்ட்ஸை ஒழுங்கா நோட் பண்ணி படிச்சேன்னா இந்த 30ல இருந்து 32 கொஸ்டினை எத்தனை நிமிஷத்துல தெரியுமா நீ ஆன்சர் பண்ணி முடிக்கலாம்? 20 நிமிஷத்துல நீ முடிச்சிடலாம். எக்ஸாம் எவ்வளோ? 20 minutes. ஒன் லைனர் கொஸ்டினா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆர்கானிக் பார்ட்ல ஒரு 2-3 கொஸ்டின் மேபி கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். மிச்சம் மேக்சிமமான கொஸ்டின்ஸ் இன்ஆர்கானிக்லயும் சரி ஆர்கானிக்லயும் சரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இந்த லெசன்ல தான் கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? மிச்ச எல்லா கொஸ்டின்ஸும் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் 20 நிமிஷத்துல. நான் அகெயின் சொல்றேன், லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் நான் நீட் எழுதும் போது கூட அந்த இடத்துல நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மொத்தமா சேர்த்து 15 நிமிஷத்துல நான் முடிச்சேன். ஏன்னா பேப்பர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கா நீ யோசிக்க கூட வேணாம், எங்க இருந்து கொஸ்டின் வரும் கண்பட தெரியும் நமக்கு. அச்சடிச்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. லாஸ்ட் இயர் என்னோட பேப்பர் நான் ப்ரூஃப் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ அச்சடிச்ச மாதிரி இங்கதான் கொஸ்டின் வரும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல தெரியும் போது அந்த அச்சடிச்ச மாதிரி கொடுத்த பேப்பரையும் நீ ஒழுங்கா சால்வ் பண்ணலன்னா ஓகே. சப்போஸ் நீ ஆர்கானிக் இன்ஆர்கானிக்க ஒழுங்கா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி படிக்கிறேன்னா அங்கேயோ தொப்பு அவுட். சரியா? அதுக்கப்புறம் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில திருப்பி சொல்றேன், மறுக்கா சொல்றேன், 14 கொஸ்டின்ல 8 கொஸ்டின் என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ல இருந்து டைரக்டா வரும். அதே கான்செப்ட், ஜஸ்ட் நம்பரை மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் நம்பரே டேரெக்டாக கொடுத்துருவோம். ஏன்னா நான் 2-3 கொஸ்டின் அந்த மாதிரி டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லா இயர் பேப்பரையும் நான் நோட் பண்ணுறேன். 3 கொஸ்டின் நம்பர் மாற்றாம எடுத்து கொடுத்துருவாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஸோ 2லேருந்து 3 கொஸ்டின் நம்பர் கூட மாற்றாம அதே ஆன்சர் இருக்கும். சரியா? அது போக மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கால்குலேட்டிவ் பார்ட்ல இருக்கும். ஸோ அங்கே தான் அகைன் உன்னோட ரேங்க்கு அடிப்பட போகுது. சப்போஸ் நீ கரெக்டாக எழுதுனா நீ மேலே இருப்ப, கம்மி எழுதுனா ஒரு மார்க்லையும் ஒரு மார்க்ல 1000 ரேங்க் வித்தியாசம். எவ்வளோ? 1000 ரேங்க் வித்தியாசத்துல இருப்ப ஒரு மார்க்ல. ஸோ ஒரு மார்க்ல நீ போக 1000 ரேங்க் 2000 ரேங்க் வித்தியாசத்துல போயிட்டே இருக்கும். உன்னோட சீட்டோட ப்ராபபிலிட்டியும் குறைஞ்சிட்டே வரும். சரியா? இப்போ பயாலஜிக்கு வரலாம். ஓகே, பயாலஜி சரி. பயாலஜியில பாத்தீங்க அப்படின்னா பயாலஜியில என்ன கதை அப்படின்னா, பயாலஜி எப்பவுமே கேட்கிற மாதிரி இந்த வருஷமும் லென்த்தியா தான் வரும். பேப்பர் வில் பி லென்த்தி. of course lengthy. Okay, சரியா? of course paper will be lengthy. More statement assertion reason based questions அதிகமா இருக்கும். பட் NCERT ல இருந்தா சரியா? NCERT 17 வாட்டியாச்சு ரிவிஷன் பண்ணிருக்கு. எத்தனை வாட்டி? 17 வாட்டி. நான் எதுக்கு அந்த 17ன்ற வார்த்தையை சொல்றேன்னா, இன்னையில இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணா மாசத்துக்கு 3 கூட பண்ணா கூட 17 வராது. பட் ஸ்டார்டிங்ல இருந்து ரிவிஷன் பண்ணிருந்தேன் ஒழுங்கா ஒரே லெசனை அட்லீஸ்ட் 15ல இருந்து 17 வாட்டி நீ படிச்சிருந்தா மட்டும்தான் எங்க இருந்து எப்படி கொஸ்டின் கொடுத்தாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியும். இங்க கட் ஆஃப் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயம் இருக்கு. பட் நானும் அதை சொல்லுவேன், கம்மி ஆகும். பட் எப்ப ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, இன்கேஸ் பயாலஜி ரொம்பவே லென்த்தியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். இந்த தப்பை நீ பண்ணிட்ட அப்படின்னா நீயும் அந்த கம்மியான மார்க்ல போயிடுவேன். இல்ல இந்த தப்பை நீ பண்ணலன்னா நீ அதிகமான மார்க் கிரைட்டீரியால வந்துடுவேன். ஸோ யூஸ்வலா என்ன நடக்கும்னு சொல்றேன். ஓகே, 180 மினிட்ஸ் இருக்கு கரெக்டா? இந்த 180 மினிட்ஸ்ல பயாலஜி செக்ஷனை
பயாலஜி செக்ஷனை ரொம்ப நேரம் உட்காந்து ஒன்னையே அறியாம உட்காந்து சால்வ் பண்ணிடுவேன். எவ்வளோ? ஒன்னையே அறியாம எல்லா கொஸ்டினும் நான் சால்வ் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவேன்? சால்வ் பண்ணுவேன். உட்காந்து கண்டிப்பா நீ சால்வ் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் தெரியுமா? நீ டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி மேல கிளாக்கை பார்க்கும்போது 1.5 மணி நேரம் போயிருக்கும். 1.5 மணி நேரம் போயிருக்கும். ஸோ 1.5 மணி நேரம் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற டைம்ல நீ பிசிக்ஸும் சால்வ் பண்ணணும், கெமிஸ்ட்ரியும் சால்வ் பண்ணணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு நீ பார்த்துருக்க கூட மாட்டேன். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா ஒரு இடத்துல என்ன ஆகும்? டிப்ரெஷன்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வந்துடும். ஸோ டிப்ரெஷன்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வரும்போது உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கூட நீ தப்பா எழுத. பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசுறேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஓகே, நான் பண்ணதுனால சொல்றேன். அதனால தான் எனக்கு நிறைய கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு. ஈவன் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை கூட நான் தப்பா எழுதிட்டு வந்தேன். ரீசன் இஸ் பட்டுன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் உள்ள வந்துடும். ஓ டைம் இல்லை, 1.5 மணி நேரத்தில் நான் 2 சப்ஜெக்ட் எடுத்தணுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அதுக்காக தான் என்ன சொல்றேன், ப்ராக்டிஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இந்த இடத்துல பயாலஜி பார்ட்ல நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றீங்களோ. அண்ட் இன்னொரு வீடியோ நான் ஒன்று மேக் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வந்துருச்சு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படி பேப்பர் அட்டெம்ப்ட் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ல அட்டெம்ப்ட் பண்ணலாம், சீக்கிரமா பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பயாலஜியில திருப்பி சொல்றேன், ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராபப்ளி ஈஸியா இருக்கும். கான்செப்சுவலா ஒரு 10 கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? பட் இந்த 30ல இருந்து 35 கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி வரலன்னா என்ன வந்து கேளு. திருப்பி சொல்றேன், டைம்ல நிறைய பேர் மிஸ் பண்ணி தான் கட் ஆஃப் குறைய சான்ஸ் இருக்கே தவிர கொஸ்டின் பேப்பர் டஃபா வராது. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஜேஇலேயே டஃபா கேட்காதவன் நீட்ல கேட்க மாட்டேன். கொஸ்டின் பேப்பர் டஃபா வராது. சரியா? எப்படிதான் டஃபா வந்தாலும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சால்வ் பண்ற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஒரு லெசனுக்குமே சால்வ் பண்ற லெவலுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். சரி, இவன் என்ன இவ்வளவு பேசுறானே, இவன் என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நீ கேட்ப. சரியா? நீ கேட்ப. எல்லா லெக்சர்லயுமே நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்லிட்டேன். சரியா? சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணோம். யூடியூப்ல ஒரு லெக்சரும் டீடைல்டா லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் லைவ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. லைவ் செக்ஷன்ல எல்லாமே இருக்கு. இது தவிர எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை அப்படியே டெஸ்ட் சீரீஸா கன்வெர்ட் பண்ணியாச்சு. என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக், இங்கெல்லாம் கொஸ்டின் வருமா, டெஸ்ட் சீரீஸ்ல போடு. இங்கெல்லாம் கொஸ்டின் வருமா, பொறுக்கி போடு. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை தேர்ந்தெடுத்து ஹேண்ட் பிக் பண்ணி உட்காந்து ஒரு கொஸ்டினும் இந்த கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு டெஸ்ட் சீரீஸ். அது டெஸ்ட் சீரீஸ் பிளஸ் மோஸ்ட் ப்ராபபிள் கொஸ்டின்ஸ் ஆஃப் நீட் 2025. ஒரு லெசனுக்குமே அட்லீஸ்ட் 50ல இருந்து 100 கொஸ்டின் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை வெப்சைட்ல சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே சேர்த்து நீ பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. இங்க பாரு, ஜஸ்ட் 199. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்பயே போய் என்ரோல் பண்ணிடு. பிகாஸ் அடுத்த மாசத்துல இருந்து 599 ஆர் 699 நாங்க மாத்திடுவோம். சரியா? பிகாஸ் அடுத்த மாசத்துல இருந்து நாங்க கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக் பண்ண போறோம். ஸ்டார்டிங்ல வந்தவங்களுக்கு மட்டும் தான் எங்களோட ஆஃபர் அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ கூட உனக்கு டைம் இருக்கு, பிப்ரவரி எண்டு வரைக்கும் டைம் இருக்கு. இப்பயே வாங்கிட்டு ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ண. திருப்பி சொல்றேன், பேப்பர் ஈஸியா வரும். கடைசியில கோவிந்தா. ஓகேவா? சரி, லாஸ்ட் இயர் நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லிடுறேன். நானு லாஸ்ட் இயர் ஒரு லெக்சர்லயுமே இந்த இடத்துல நான் எதெல்லாம் ப்ராபபிளா வரும்னு சொன்னனோ அது இங்க பாரு. இங்க கொஸ்டின் இருக்கா? இந்த கொஸ்டின் சொன்ன இருக்கா? இந்த கொஸ்டின் இங்க பாரு. டாபிக் இல்ல, கொஸ்டின் சிமிலர் கொஸ்டின். அச்சடிச்ச மாதிரி கொஸ்டின் காட்டவா? இங்க வா, அச்சடிச்ச மாதிரி கொஸ்டின் காட்டுறேன். இதே சிமிலர் கொஸ்டின் தான் எங்கேயோ போட்டிருக்கிறது. சரியா? இங்க வா, இதே சிமிலர் கொஸ்டின் தான் இங்கேயும். லெசன் நடத்தும் போது எங்க கொஸ்டின் வரும்னு சொன்னா எல்லா கொஸ்டினுமே வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்பேன்னா, பெருசா ஒரு டீம் இருக்கு நீட் பேப்பருக்கு. சரியா? இத்தனை கொஸ்டின் தான் மேத்ஸ்ல இருந்து வரும், இத்தனை கொஸ்டின் தான் டைரக்டா வரும், இத்தனை கொஸ்டின் தான் இப்படி வரும்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த லெசன்ல இருந்து இந்த டாபிக்ல சப்போஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன்னா அதுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த டாபிக் ரிப்பீட் ஆகும். இதுதான் பேட்டர்ன் நீட் எக்ஸாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எங்க இருந்து கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா ஒன்னும் உட்காந்து அப்படியே வந்து எனக்கு நெத்திக்கண் நடுவில் திறந்து அப்படியே கடவுள் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் a strategy. இட்ஸ் an
பேட்டர்ன் ஆஃப் த நீட் எக்ஸாம். பிகாஸ் நான் 3 attempts எடுத்திருக்கேன் நீட்ல. ஸோ 3 attempt எடுத்ததுனால எனக்கு எல்லா வருஷமும் நான் பண்ண தப்பு திருப்பி இந்த தப்பு தான் பண்ணியிருக்கோம் சொல்லி அந்த தப்பு ரெக்டிஃபை பண்ணும்போது ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பேப்பர் இஸ் லைக் திஸ். இப்படிதான் பேப்பர் வரப்போகுது, நான் பண்ண தப்ப வேற ஒருத்தவங்களை பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. சும்மா ஒன்றும் சொல்லிட்டு இல்லை, எல்லா லெக்சர்ஸ்லையுமே நான் சொல்லுவேன், இங்க இருந்து கொஸ்டின் வரும் மார்க் பண்ணி வச்சுக்கோ, இருந்து கொஸ்டின் வரும் மார்க் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி இதெல்லாம் இங்க பாரு. நான் எதுவுமே சொல்ல 4 moles of helium அதே கொஸ்டின் சரியா? இங்க பார், மார்க் பண்ணி லைன் போட்டு கொடுத்தேன். இங்க பார், D4 ல இருந்து D5 கான்ஃபிகரேஷன் மார்க் பண்ணி கொடுத்தேன். D4 ல இருந்து D5 கான்ஃபிகரேஷன் அதே கொஸ்டின் சரியா? அடுத்து பா, இந்த கொஸ்டின் பார், இந்த கொஸ்டின் மாதிரி கொஸ்டின் வரும்னு சொன்னேன், அதே மாதிரி KPKC கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பா, இங்க பார், டப்பா போட்டு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்தேன், பொலோனியம் அதே கொஸ்டின். அடுத்து வா, தனியா எடுத்து எழுதுனேன் ஒரு கொஸ்டினையும், இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும், அதே மாதிரி கொஸ்டின். அடுத்து வா, உனக்கு நான் என்ன சொல்றேன், நான் வந்து டாபிக்க சொல்லல, HSL கொஸ்டின் 2,3 dimethyl butane சேம் கொஸ்டின், அப்படியே பேஸ்டட், காப்பி பேஸ்டட். ஓகே, அடுத்து வா, இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் இருக்கு, எல்லாமே காட்டுறேன். ஏப்பா இம்பார்ட்டன்ட் ஸ்டார் போட்டனா கொஸ்டின் வந்திருக்கா? அடுத்தது வா, இந்த இடத்துல வா, இங்கப்பா ஸ்ட்ராங் ஃபில் லிகான், வீக் ஃபில் லிகான், டப்பா இம்பார்ட்டன்ட். ஓகே, ஓகேவா? சப்ளிமேஷன், இதை மட்டும் படிச்சுக்கோன்னு சொல்லி வீடியோல சொல்லி கொடுத்தேன், இதை மட்டும் படிச்சுக்கோ போதும், இந்த லைனை மட்டும் பார்த்துக்கோ, இதுல இருந்தா கொஸ்டின் வரும்னு சொன்னேன். கொஸ்டின் அதே லைன், காப்பி பேஸ்ட். நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க சரியா? இங்க வா, இது மேட்ச்லயோ இல்ல இந்த வருஷத்துல இங்க இருந்து ஒரு கொஸ்டின் வரும், வீடியோல சொன்னேன், ப்ரூஃப் என்ன வீடியோ போய் பார்த்துக்கோ, சொன்னேன் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் 100% வரும்டா, படிச்சு கூடாதுன்னு சொல்லி பார். திருப்பி ஒரு கொஸ்டின், இது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸும் நிறைய சொன்னேன் இந்த மாதிரி. ஓகே, இந்த வருஷம் பிசிக்ஸும் எல்லாமே சொல்லிடலாம்னு சொல்லி பூந்து எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த பிடிஎஃப் வேணா நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்றேன், அண்ட் டெலிகிராம்ல சேனல்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாரு, நீட் 2024 அப்படின்னு சொல்லி ஸ்டார்லாம் போட்டு கொடுத்தேன்டா. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல வரும்னு சொன்னேன்டா, அப்படியே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் மேட்சையும் ப்ரிடிக்ட் பண்ணலாமா சொல்லுங்க? நான் திருப்பி சொல்றேன், யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம் ஸ்டில். 3 மாசம் இருக்கு. நான் சொல்றத ஃபாலோ பண்ணி படிச்சேன்னா, அண்ணா நீங்க சொன்னத பேப்பர் அப்படியே பார்த்தனான்னு சொல்லி வந்து சொல்லுவேன். இல்லையா, ஜஸ்ட் கோ வித் திஸ். டாபிக்கா உட்காந்து படிக்கிறது ஓகே, பட் நாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுலயும் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் சரியா? எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா லெசனுமே பேசிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் சம்திங் அவுட் ஆஃப் தி திங். ஓகே, ஜஸ்ட் 199 இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறதுன்றது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. சச் அன் அஃபோர்டபுள் கிராஷ் கோர்ஸ் எவர் இந்தியாலேயே கொடுத்த ஒரு கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? சரியா? அடுத்து வா, காரணம் காட்டிட்டே இருக்கலாமே, அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் சொன்னது எவ்வளோ தெரியுமா? 50 கொஸ்டின்ல 45 கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாமே நான் சொன்ன கொஸ்டின். எத்தனை கொஸ்டின்? 45 கொஸ்டின். 1 இல்லை 2 இல்லை, 45. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்குமே. பாரு எவ்வளோ ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன். ஸ்டார் போட்டனா மார்க் பண்ணி வச்சிருக்கேனா? ஸ்டார் போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேனா? அதேதான். ஓகே, அதே தான் கொஸ்டின். இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன், இங்க பாரு, ஸ்டார் போட்டு மார்க் பண்ணி இங்கே தான் கொஸ்டின் வரும்னு சொன்னா அதுதான் கொஸ்டின். அடுத்து வா, எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா கொஸ்டின் வரும்னு சொன்னா வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இங்க பாரு, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின். அந்த பை ப்ராடக்ட் கொஸ்டின் ஒன்று இருந்துச்சு. பை ப்ராடக்ட் கொஸ்டின் நான் காட்ட மறந்தேன். ஆக்சுவலி எல்லா கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸுமே நடத்தும் போது பை ப்ராடக்ட்ஸை சொல்ல மாட்டாங்க சரியா? பை ப்ராடக்ட்ல இருந்து கொஸ்டின் வராது, பை ப்ராடக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் ஐ டோல்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் ஹோல் கெமிஸ்ட்ரியில பை ப்ராடக்ட்ல இருந்து கொஸ்டின் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது இங்க இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் நடத்தியிருந்தேன். அந்த ஒரு கொஸ்டின் தான் அது. எங்கேயோ வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன், இங்க நடுவில் தான் எங்கேயோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் நான் டேரெக்டாக ஷேர் பண்ணுறேன், எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா. இல்லை என்னோட பழைய வீடியோ தான் ப்ரூஃப், அவ்வளோதான்.
போச்சு. எல்லாமே அதே தான். அது இங்க பாரு, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. 6 நியூட்டன், 2 kg 3 kg, 2 kg 3 kg 6. சேம் கொஸ்டின், சேம் கொஸ்டின், சேம் டைப் ஆஃப் கொஸ்டின், நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். சரியா? அதுக்கடுத்து இது பார், இதுவும் நான் சொன்ன வரும், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னா வந்துருச்சு. ஓகே, இங்க பார், சிமிலர் கொஸ்டின், சிமிலர் சிமிலர். சரியா? அகைன் சிமிலர் கொஸ்டின், திருப்பி சிமிலர் கொஸ்டின், அடுத்து சிமிலர் சிமிலர், அவ்வளவுதான். சரியா? எத்தனை கொஸ்டின்? 45 கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில். இன்னும் நான் பயாலஜியில் இதில் போடலை. பயாலஜியில் ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி கொடுத்தேன், இந்த லைன் எல்லாம் மிஸ் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே வந்துச்சு. சரியா? ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இது எல்லாமே டெஸ்ட் சீரீஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவும் மாஸ் பண்ணிடலாம். டெஸ்ட் எல்லாத்துல வந்த கொஸ்டினை நீ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே மோஸ்ட்லி அது எல்லாமே நீட்டில் நீ பார்ப்பேன். எத்தனை கொஸ்டின்? 30 டெஸ்ட்டு, அரௌண்ட் 5000 to 6000 கொஸ்டின். 30 டெஸ்ட்ல இருந்து 199 கீழே பே பண்ணிட்டு நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய லெக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? நிறைய லெக்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் நீட் வந்து சான்சஸ் ஆர் தேர் கட் ஆஃப் மைட் கோ ஹை, பிகாஸ் லாஸ்ட் இயரும் கட் ஆஃப் குறையும் தான் நினைச்சோம், திருப்பி அதிகமாக தான் போச்சு. யூ ஷுட், நீ தெளிஞ்சு நீ இப்போ ஏந்திரிச்சு உன்னோட கோமா பொசிஷன்ல இருந்து ஏஞ்சி படிச்சா மட்டும்தான் உன்னால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா வந்து யூ வில் ரெக்ரெட் நெக்ஸ்ட் இயர் அகேன். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் டு டூ திஸ். ஓகே, ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், லெக்சர்ஸை ரெகுலராக அட்டென்ட் பண்ணுங்க. லெக்சர்ஸில் தான் எல்லா இடத்துலையும் இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட் சொல்லி லெக்சர்ஸில் சொல்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் வாட்ச் லெக்சர்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் கோ த்ரூ த லெக்சர்ஸ் அண்ட் அது ப்ராக்டிஸில் நீ எடுத்துகிட்டு போய் போடணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே இங்கே பார், திருப்பி சொல்கிறேன், PYQs will plays a major role in this year. Again PYQலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும், மேக்ஸிமம் கொஸ்டின் அதே டாபிக் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, ஸோ சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் பாய்.